ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரொம்ப வருத்தமான சம்பவம். கண்டிப்பாக வந்துட்டு இதை பார்த்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கும், ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். சில பேர் கண்ணீர் விட்டு கதறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி பிக் பாஸ் அப்படின்ற ஒரு டேயில் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். நேற்று நடந்துருச்சு, நம்மளுக்கு தெரியும். பட் இங்கே வந்துட்டு ஒரு சில பேர் தெரியாது இல்லையா. என்னென்னா தீபக். ஸோ தீபக் வந்து எவிக்ட் ஆக போகிற விஷயங்கள் நேற்று நம்மளுக்கு தெரிஞ்சது. எல்லாருக்கும் பயங்கர ஷாக். ஏன்னா அவர் ஃபினாலுக்கு தகுந்த ஒரு ஆள், ரன்னருக்கும் தகுந்த ஒரு ஆள். ஏன் சப்போஸ் ஃபஸ்ட்டு நாள்லேருந்து நல்லா எஃபர்ட் போட்டிருந்தா மேபி வின்னராக கூட ஆகிருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் அது நேற்று வந்து வெளியே போயிட்டார். ஆனால் அந்த விஷயம் அவருக்கு தெரியாது இல்லையா. அவர் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு பவித்ராக்கு ஃபஸ்ட்டு செம்மையான ஒரு மாஸ் கிளாப்ஸ் கொடுத்தாங்க. அதை விட பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் வந்துட்டு முத்துக்குமரன் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஈக்குவலுக்கு தீபக் கிடச்சிது இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம். அதாவது அவர் போகிறான்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களா, போகலான்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சவுண்டை நான் கேட்டதே கிடையாது இது வரைக்கும். பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில், அதாவது சீசன் 8 ஹிஸ்ட்ரியில் தீபக் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கிடைச்சதே கிடையாது. அப்படி ஒரு சவுண்டு. ஆனால் பாவிலா, அவர் போகும்போதா இப்படி ஒரு சவுண்டை கொடுப்பீங்க. அவர் எவ்வளோ அப்படியே அதை கேட்டவனே தன்னம்பிக்கையின் உச்சகத்துக்கு போயிட்டார். அப்பா அவ்வளோதான், நம்ம வந்து பெட்டியிலும் தூக்கக்கூடாது, இந்த சத்தமே போதும் நம்மளுக்கு, இதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த ஃபினாலே வாரத்தில் இருந்து கண்டிப்பாக நம்ம வந்து தூக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் அவருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்து கடைசியில் பாய் பாயின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக இதை வந்துட்டு அவனால் ஜீர்ணிச்சிக்கவே முடியாதுன்னு தான் எனக்கு என்னாலே யோசிக்க முடியல. பாவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் 2 விஷயத்த சொன்னார். அந்த டாஸ்க்கு இருக்கிறது என்னென்னா, முன்கோவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, முன்கோவத்தில் நிறைய பதிலெலாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அதை நான் எரிக்கணும். அதேமாரி காஃபி போடுற விஷயத்தில் எனக்கும் அருணுக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை இப்போ வரைக்கும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதை நான் மறக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கேருந்து போகும்போது அதை நான் யோசிக்கவே கூடாது அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நல்ல மனிதர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளை விட்டு இப்போ போகிறாரு, பிக் பாஸ் கேமை விட்டு. பட் ஓகே, அவர் நிறைய விஷயங்கள்லாம் சாதித்தவர், இன்னும் சாதிப்பார். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதை கேட்கும்போது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா அது போகிறது தெரியாது, ஆனால் இங்கே ஒரு தன்னம்பிக்கை, இவ்வளோ பேர் கை தட்டுறாங்க. அதுவும் முத்துக்கு ஒன்று ஈக்குவல் நம்மளுக்கும் வருது. இப்போ நம்மளுக்கும் சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு நினச்சிருப்பார்ல. சே, எவ்வளோ கஷ்டமான ஒரு தருணம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.